செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த ஏவுகணை தாக்குதல் எப்போதிலிருந்து தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது? விவரம். வணக்கம். ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய தலைநகர் நெதரானை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானுடைய ராணுவ நிலையை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்தும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடரும் எனவும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய தலைநகர்ல ஆங்காங்கே வெடிசத்தம் கேட்டதாகவும் அங்கு மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல்ல குழந்தைகள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணை தாக்குதலை அடுத்து நெதர்லாந்து விமான நிலையம் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. நெதர்லாந்து விமான நிலையத்திலிருந்து அந்த எந்த விமானங்களும் தற்பொழுது இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 9 இடங்கள்ல தொடர்ச்சியாக வெடிச்சத்தம் கேட்டதாக ஈரானுடைய ஊடகத்தாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஈரான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அவசர நிலை பிரகடனம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் எனவும் இஸ்ரேல் தரப்பில் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானுடைய இதயமாக கருதப்படக்கூடிய அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஈரானில் இருக்கக்கூடிய நெஹ்ரானில் மக்கள் குண்டுவெடிப்பு சட்டத்தை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சிகள் குண்டுவெடிப்பை உறுதி செய்திருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான உறுதியான அதிகாரப்பூர்வ தகவல்கள் தற்போது வரைக்கும் வெளியில்லை. தற்பொழுது இந்த சூழல் தான் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இஸ்ரேல்ல அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய கண்டம் விட்டு கண்டப்பாயக்கூடிய ஏவுகணை உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவத்தின் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள்ல மீண்டும் ஒரு பதட்டமான சூழல் என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில தான் இஸ்ரேல் தாக்குதலுக்கு தாங்கள் காரணமில்லை என்றும் அமெரிக்காவை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது, அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது நம்ம இந்த இடத்துல கவனிக்கத்தக்கதா இருக்கிறது. இந்த நிலைதான் ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.